அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடி. சாரதி லா ஸ்டடீஸில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த அயரன் ஃபயர். எதுகை மோனையோடு இருக்கு இல்லைங்களா? ஸோ அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக தான் இதற்கு பார்க்கப்படுகிறது. லேபர்லாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதற்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா டொமெஸ்டிக் என்கொயரி அண்ட் நேச்சுரல் என்கொயரி பார்த்தோம். ஸோ அதனுடைய பேசிஸ் தான் இந்த கான்செப்ட். எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஆர்டர்லேருந்து வருது. ஸோ ஸ்டாண்டிங் ஆர்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான டாப்பிக்கெல்லாம் உங்களுடைய ஆன்சரில் உட்புகுத்தி எழுத புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். வாட் இஸ் அயரன் ஃபயர் டாக்ட்ரைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாளி என்பவர் எந்த நேரத்திலும் அவருக்கு தேவையான நேரத்தில் தொழிலாளியை பணியில் அமர்த்தவும், அதாவது காரணத்தை கூறியோ அல்லது காரணத்தை கூறாமலோ, நோட் பண்ணிக்கிங்க மிக தெளிவாக, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். காரணத்தை கூறியோ அல்லது காரணத்தை கூறாமலோ முதலாளி என்பவர் தொழிலாளியை பணியில் அமர்த்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பணியில் அமர்த்துதல்னு ஒரு கான்செப்ட் அயர் இல்லையா? அதே போல காரணங்களை கூறியோ அல்லது காரணங்களை கூறாமலோ பணி நீக்கம் செய்யவும் முழு சுதந்திரம் இருப்பதாக கூறும் இந்த கொள்கையாகும். இதுக்கு பெயர் தான் அயரன் ஃபயர் டாக்ட்ரைன். பணியை அமர்த்தலாம், பணி நீக்கம் செய்யலாம், அவருடைய முழு சுதந்திரம் இருக்குதுன்னு இந்த கோட்பாடு சொல்கிறாங்க. ஆனால் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் செல்லாது என்பதை வலியுறுத்தி சொல்கிறது. எப்பயுமே பார்த்திங்கன்னாங்க, என்கொயரி ஃபேர் என்கொயரி இல்லாமல் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது செல்லாது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம டொமெஸ்டிக் என்கொயரின்ற ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ டொமெஸ்டிக் என்கொயரியோடைய கண்டினியூஷன் வீடியோவாக கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம். அயரன் ஃபயரு அந்தளவுக்கு மிக முக்கியம். இந்த கொஸ்டினை கேட்டாலும் நீங்கள் டொமெஸ்டிக் என்கொயரி எழுதணும், டொமெஸ்டிக் என்கொயரி கொஸ்டினை கேட்டாலும் நீங்கள் அயரன் ஃபயர் கொஸ்டின் டாக்டரைனே எழுதணும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. சரி, பணி அமர்த்தல் மற்றும் பணி நீக்கம் கோட்பாடு ஓகேங்களா? எம்ப்ளாயர்ஸுடைய டிஸ்கிரிஷ்னரி பவராக இதை பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய மேலான ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர்கள் தான் பார்த்திங்கன்னா பணியில் சேர்க்குறாங்க, பணியிலேருந்து நீக்கிறாங்க. டாக்டரின் சொல்கிறத மட்டும்தான் இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆனரபிள் கோர்ட்டோ இல்லைன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டமோ இது செல்லாதுன்னு மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ எம்ப்ளாயீஸ் ரைட்ஸ். இந்த இடத்துல எம்ப்ளாயீஸுக்கு உண்டான ரைட்ஸு சுத்தமாகவே இல்லை. அதாவது நேச்சுரல் என்கொயரி இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் ஆகப்படவில்லை, டொமெஸ்டிக் என்கொயரியும் இந்த இடத்துல நடத்தப்படவில்லை அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுருங்க. டிஸ்கிரிமினேஷன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கப்படுகின்றது. அதனால் இது ஒரு ஃபேர் ட்ரையலாக இருப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை. அயரன் ஃபயர் டாக்டரின் செல்லத்தக்காத ஒன்று அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. நோ நோட்டீஸ் பீரியட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாங்க சாதாரணமாக வரக்கூடிய விஷயங்களாக தான் பார்க்கப்படுது. ஆக்சுவலாக ஒரு நபரை வெளியில் நீக்கம் உள்ளே எடுக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாதுங்க. ஒரு நல்ல விஷயம் செய்கிற மாதிரி ஒரு நபரை நம்ம பணி நீக்கம் செய்கிறோன்னா இவ்வளோ விவகாரங்களை நம்ம கையாள வேண்டியது இருக்குது. அவருக்கு நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும், அவருக்கு டொமெஸ்டிக் என்கொயரி நடந்திருக்கணும், அதன் பிறகு அவருக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு உண்டான பலன்கள்னு சொல்லுவாங்க, அவருடைய கிராஜுவிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கொடுத்து தான் அவரை பணி நீக்கம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தெளிவாக பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டுங்க சொல்லுது. அதெல்லாம் இல்லாமல் அதை வைலேட் பண்ணுற விதத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த அயரன் ஃபயர் கான்செப்ட்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருவோம் நம்ம. டிகே யாதவ் வெர்சஸ் ஜேஎம்ஏ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இன் 1993 ஒரு கேஸ் ஸ்டடி நடக்குது. எந்தவித விசாரணையும் இல்லாமல் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். ஓகேங்களா? எந்த ஒரு விசாரணையும், டொமெஸ்டிக் என்கொயரியும் கிடையாது, வேறு அட்ஜுடிகேஷனும் கிடையாது, கன்சிலியேஷனும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் அவர் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். எதனுடைய அடிப்படையில்? அயரன் ஃபயர் அடிப்படையில், அயரன் ஃபயர் டாக்டரின் அடிப்படையில் பணி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் இது நல்லா நோட் பண்ணிக்கணும், நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மேலும் இது ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் இல்லையா? ஆர்டிகல் 21 ஆர்டிகல் 21 மீறுவதாக இருக்கிறது. இவருடைய பணி நீக்கம் என்பது அவருடைய வாழ்வாதாரத்தையே பாதிச்சிச்சு, ஆர்டிகல் 21 வயலேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆனரபிள் கோர்ட்டு தீர்ப்பளிக்கிறது. விசாரணையின்றி பணி நீக்கம்
அரசியல் அமைப்பிற்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுடைய ஆன்சரை முடிச்சிருங்க போதும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.